வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்றது குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. தனுசு ராசியில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனுசு ராசியில் இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நிறைய விஷயத்துக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. பொதுவாக ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லைங்க. இது ஜென்ம குரு. பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனே குடியேறி போக செய்தார். ஜாதகனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொண்ணு நாசமாகுன்னு சொன்னார் புலிப்பாணி சித்தர். அப்பேற்பட்ட ராமரே வனவாசம் போனாருங்க இந்த ஜென்ம குரு வரும்போது. கிட்டத்தட்ட இந்த 4-5 மாத காலமாகவே ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது. இந்த நேரத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு தான் ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கை. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 10 கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவானை பார்க்கிறார். அப்போது குரு பகவானுக்கு சுக்கிரன் வீடு கொடுத்துருக்கிறார். சனி பகவானுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். இந்த வகையில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மனசார சொல்கிறேன், சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. அதுபோக வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணம். மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா, மனசுக்கு பிடிக்கலைங்க, என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக என்னுடைய தேவைகளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க 5 பேராவது இருக்க தானே செய்கிறீங்க. மன நிம்மதி இல்லாத நண்பர்களுக்கு, மன நிறைவில்லாத நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் 100% மன நிறைவு கொடுக்கும். வேலை வாய்ப்பில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார், மாற்றங்கள் வருமா, கிடைக்குமா? உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி புதன், ரிஷபராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 54 டிகிரியில் இருக்கிற செவ்வாவுடைய பார்வை இந்த சூரியனும் புதனும் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் அரசாங்க உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி 2 வருஷம் ஆகுது சார், இந்நேரம் வந்திருக்கணும், இது வரைக்கும் வரல. எக்ஸாம் வச்சாங்க, எக்ஸாம் எழுதிட்டேனுங்க, பாஸ் பண்ணிட்டேனுங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிட்ருக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. பார்த்துக்கிடுங்க ஐயா, ஆசைன்றது ஆணும் பொண்ணு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. பார்த்துக்கிடுங்க. அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கறதுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த மாதம். புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார். குருமங்கள யோகமாக உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு.
உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 54 டிகிரியில் இருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 52 டிகிரியில் இருக்கிறார். இதனால் குருமங்கள யோகம் இருக்கிற மாதிரி சந்திரமங்கள யோகமும் ஏற்படுது. இந்த அமைப்புகளாலையும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். நம்மளுடைய முயற்சிக்கு உண்டான அதாவது உழைப்புக்கு உண்டான உயர்வு ஏற்படும். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக, அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. இதே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பார்த்து திருமணம் தாமதமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ரிஷபராசி நண்பர்களுக்கு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருந்து, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தான் திருமண காரகன். அப்பேற்பட்ட திருமண காரகன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். திருமண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் எல்லாருக்கும். அப்போது சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்காங்க. செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருந்து திருமணக்காரனை பார்க்கறதுனால 2 நல்லது நடக்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு அசையாத சொத்து மண் அல்லது மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். எந்த வகையிலனா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாவும் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தும். அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடோ, சித்தப்பா பெரியப்பாவுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடோ, நம்மளை சார்ந்த விஷயத்தில் நமக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். முயற்சின்றது எல்லாரும் செய்கிறது தானுங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைங்க முன்னுக்கு வர்றது இல்லைங்க. 10 பிள்ளையில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. எல்லாருக்கும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணுமா, தாராளமாக செய்யுங்க. ஒரு மண்ணு மனம் வாங்கணுமா, தாராளமாக வாங்குங்க. இல்லை இருக்கிற மனையில் வீடு கட்டணுமா, ஒரு இடம் இருக்குது, நிலம் இருக்குது, அதில் வீடு கட்டலாமா ஆவணி மாதத்துலனா தாராளமாக செஞ்சுக்கிடலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கும் 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தான் தகுதியாக இருப்பீங்களே தவிர நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்குற சூழ்நிலைகள் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சில சங்கடங்களெல்லாம் இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் இப்போ நிறைவாக தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு சங்கடம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்தது தான். அது இந்த ஆவணி மாதம் ஃபஸ்ட்டில் இருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் புதனுடன் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த அமைப்பு. எதுங்க, மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போது புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கறதுனால 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தான் வேலை வாய்ப்பு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறது. சுய தொழில் செஞ்சாலும் சரிங்க, வெளிநாடு போனாலும் சரிங்க, இல்லை வெளியூர் போனாலும் சரிங்க, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வீட்டில் இருந்து பண்ணாலும் சரிங்க, எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர செல்வம் ஏற்படுத்தும். ஒரு சில நண்பர்களுக்கு போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சுன்ற அந்த பகை நீங்கும், அந்த பழி நீங்கும். தப்போ ரைட்டோ யாரோ செஞ்ச தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா ஆவணி மாதத்தில் நாம் குற்றமற்றவர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சொன்னாலும் கேட்டுக்கிற அளவுக்கு இருக்கும், கேட்டுக்கிட்டாலும் அவங்க நம்புகிற அளவுக்கு இருக்கும். அதுதான் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தாலும், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் சரியான பாதை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதில் மாற்று கருத்து இல்லை. 6 கிரகம் உங்கள் ராசிக்கு 4ல் இருக்கிறார் இல்லையா,
பகைகள் நீங்கும். வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மாற்று அமைப்புனா ஒரு பதவி உயர்வு வரத்துக்கு, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தரதான் செய்யுது இந்த பிரபஞ்சம். அதுபோக 7க்குடைய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், சரியாயிடும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. 8வது பாவகத்தில் நமக்கு சந்திரன் இருக்கிறார். 3க்குடைய கிரகம் 8ல் இருக்கிறார். 8க்குடைய கிரகம் நம்ம ராசியிலே இருக்கிறார். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. ரிஷபராசி நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகும். அம்மாவுக்கு இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 10வது பாவகத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கிறார். குரு பகவானுடைய சாரத்தில் பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் நல்லா இருக்கும். சார் அப்பா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், தாத்தா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், சாதகமாக இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும். அப்போ தொழிலில் வளர்ச்சி கொடுக்கறது, ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கறது, நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறது நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மாதமாக தான் இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ஞ்சு சொல்லி இருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.